15 years down the line ஒரு உதயநிதி ஸ்டாலின், ஒரு விஜய், ஒரு அண்ணாமலை எப்படி இருக்கு? பிஜேபிக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் லீடர் வந்தால் டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதில் நான் வந்து மிஸ்டர் அண்ணாமலையை ரியலைஸ் தட் ஹி இஸ் காட் தட் பொட்டென்ஷியல். விஜயோடைய கான்செப்ட் எப்படின்னா, அவர் வந்து தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். இல்லை, அவர் கூட்டணிக்கு நான் ரெடி, ஆனால் என்னுடைய தலைமையில் இருக்கணும்னு தானே சொல்கிறார். இப்போ அவர் யார் அவர் கூட வருவாங்கங்கிறது டிஎம்கேலேருந்து வருவாங்கங்கிற ஒரு பேச்சு இருக்கு. சரி, இல்லை, பட் விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். விஜயகாந்த் விடவாம இந்த பீகாருக்கு அப்புறமா விழுந்த அடிக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி யார் மேடம்? டிஎம்கே மட்டும்தான். இப்போ டிஎம்கேவை விட்டுட்டு விஜய் இந்த ஒரு ஸ்டேட் தான் வேணும்னு இந்த பக்கம் அப்படி திரும்பினாங்கன்னா, டெல்லியில் நாளைக்கு ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ இல்லை பிரியங்காவோ அவங்க எலெக்ட் பண்ணுறதுக்கு கேரளா விட்டா வேறு இடம் இல்லாமல். கல்வி கடனை ரத்து செய்யலை, நீட்டு சொல்லவே வேண்டாம், அது செய்யலை. மந்த்லி இபி பில் அது செய்யலை. கேஸ் சப்சிடி 100 ரூபாய் அது செய்யலை. பெட்ரோல் சப்சிடி அது செய்யலை. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓல்ட் பென்ஷன்ஸ் இது 6 டைரெக்டாக பப்ளிக் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா மேடம்? உங்கள் காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறேன்னு முத்துசாமி சொல்கிறாரு. குடிக்கிறவங்கிட்ட போய் கமிஷன் வாங்குகிற ஒரு அரசை மக்கள் வந்து தண்டிக்காமல் இருப்பாங்களா மேடம்? 4.5 வருஷத்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு மேலே அவங்ககிட்டேருந்து மாதம் இவங்க வந்து ராங் பாலிசிஸ்னால அவங்கள லூஸ் பண்ண வைக்கிறாங்க, அதே விமனை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. டெல்லி சைட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர்னால தான் வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டதுனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இதை பற்றி பேசும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நைஸ், வெரி ஹாப்பி டுடே. பீகாரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய ஒரு விக்டரியை வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஐ திங்க் post our 2024 MP elections. It's a great thing that we are going on the right track. So இப்போ இன்னும் 3 ஸ்டேட் தான் இருக்குது எனக்கு இந்தியாவில், வெஸ்ட் பெங்கால், கேரளா அண்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து ஒர்க் பண்ணிச்சுன்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, பீப்புள் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீப்புள் ஆஃப் கேரளாவுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது எங்களோட ஒப்பீனியன். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் எங்கள் தலைமை வந்து பிகாஸ் ஆஃப் டெல்லியில் நடந்த பாம் பிளாஸ்ட்காக செலிப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. We will continue to do our duty. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம், எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், அப்போ நிதிஷ்குமார் மேலே நிறைய பர்சனல் ஸ்லாங் வந்து ஆப்போசிஷன் வச்சாங்க. இஸ் நாட் மென்டலி ஸ்டேபிள். அதே மாதிரி பர்சனல் ஸ்டாண்டர்ட் மிஸ்டர் எடப்பாடி மேலே வைக்கிறாங்க. இப்போது அந்த பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப 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 ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி டெஃபினட்டாக ஒரு ஃபேசினேட்டிங் கவர்மெண்ட் அவருடைய தலைமையில் என்டிஏ அமைக்கணும்னு. 2026 எலெக்ஷன்ஸ் பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சார், ஏன்னா நீங்கள் 1980s ஏடிஎம்கேயோட மாணவர் அணியில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் அதுக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட் விங்குள்ளே வரணுங்கிற அந்த தாட் யார் பார்த்து வந்தது? ஸோ அப்புறம் படிப்படியாக உங்களுடைய அந்த அரசியல் பயணம் எப்படி இருந்தது? ஸோ 91 கவர்மெண்ட் வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் விங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். போஸ்ட் 91 வந்து டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் இந்த ஃபேமிலி, எங்கள் அங்கிள் மிஸ்டர் இ மதுசூதன் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர் மந்திரியாகவும் ஆகிட்டார். அப்போது ஸோ அரசியலில் வந்து குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும், இந்த மாதிரி இந்த குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால வந்து he said நீ பின்னாடி ஷேடோவில் இருந்துக்கோன்னு. ஸோ 91 ஐ வாஸ் அ ஷேடோ politician. After his passing away, I was thinking on various things. Then in 2024, I joined BJP, madam, in February. ஓகே, ஸோ நீங்கள் ஷேடோவில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும்ல. வாஸ் இட் அ ப்ரோ ஏடிஎம்கே ஆர்? See, until madam passed away, my allegiance was towards her. But there has been, we had a little bit of misunderstanding with her also. So I had to be friendly with Mr. Stalin also. So that was a period. But politically, I took a stand only in 2024 to come to BJP, madam. அந்த டைம் தான் வந்து நீங்கள் சில பேர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு மாறுறதுக்கான ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கீங்க. See, there was 2009 electionsல எனக்கும் மேடம் ஜெயலலிதாக்கும் there was a misunderstanding on something which I cannot reveal. ஏன்னா அவங்க இல்லை. அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்களோட பிரேக்கப்பில் I was vehemently wanted to prove a point. அதனால நான் வந்து there was a requirement for 3 or 4 people like Selva Ganapathy, Muthusamy,
மிஸ்டர் ரகுபதி லா மினிஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து we ensured that these 4 people were accommodated in DMK. There was want on both sides. டிஎம்கேக்கும் அவங்க தேவைப்பட்டது, இவங்களுக்கும் அதிமுகவில் இடம் இல்லாமல் இருந்தனால இவங்க 4 பேரை மூவ் பண்ணேன். பட் இந்த 4 பேருமே ஹாப்பியாக ஒருத்தர் எம்பியாகவும் மார்க்சியராக இருக்காங்க, மீதி 3 பேரும் மந்திரியாகவும் மார்க்சியராகவும் எம்எல்ஏவாக இருக்காங்க. They are still being utilized very well. நீங்கள் 2024 பிஜேபியில் சேர்ந்ததுக்கான நோக்கம் என்ன? அழைப்பு வந்ததா, நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா? இந்தியா இஸ் ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது அந்த கான்செப்டை அது பண்ணுறக்கூடிய ஒரே பார்ட்டி யாருன்னு பார்த்தா அது நரேந்திர மோடி கீழே இருக்கிற பிஜேபி தான். இந்தியா வந்து முஸ்லீம் ஆர் கிறிஸ்டியன் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாமல் இந்தியன்ஸ் ஆர் ஈக்குவல்னு பண்ணக்கூடிய ஒரே லீடர் நரேந்திர மோடிங்கிறதுனால அந்த பாலிடிக்ஸில் நான் சேர்ந்தேன். அதர் மேஜர் அட்ராக்ஷன் வந்து மிஸ்டர் அண்ணாமலை சார். கோயம்புத்தூர் 100% வந்து தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி டெஃபினட்டாக ஐ லுக் அப் டு ஹிம். அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் செட்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன். நான் மட்டும் இல்லை, பிஜேபியும் பெரிய லெவலில் நம்புகிறாங்க, தமிழ்நாடும் ஒரு நம்புகிறாங்க சார், பீப்புள் நம்புகிறாங்க. ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் கொடுப்பாரு அப்படிங்கிறது. திரு மோடி வந்து ஒரு 75%ன்னா 25% வந்து மிஸ்டர் அண்ணாமலை எபிலிட்டி டு சேஞ்ச் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் பெருசாக நம்புகிறேன். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் வாட் பிஜேபிக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் லீடர் வந்தால் டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதில் நான் வந்து மிஸ்டர் அண்ணாமலையை நம்பி ஐ ரியலைஸ் தட் ஹி இஸ் காட் தட் பொட்டென்ஷியல். தட்ஸ் அ வெரி ஃப்ராங்க் டாக். உங்களுடைய ஸ்கில் செட்டுங்கிறது பிஜேபிக்கு மட்டும் இல்லை, டிஎம்கேக்கும் ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால தான் கோயம்புத்தூரில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வேண்டாமே அப்படின்னு உங்களை ப்ரெஷர் பண்ணாங்களாமே? ஆமாம் மேடம், நான் வந்து வென் ஐ வாஸ் இந்த ஃப்ளைட்டு நிறைய பேர் கூப்பிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் சீஃப் மினிஸ்டருக்கே தெரியும் நான் வந்து ஒன்ஸ் ஐ டேக் அ கால், நான் எதனால் அவங்கள விட்டு வந்தேங்கிறதும் அவருக்கு தெரியும். அதனால வந்து ஒன்ஸ் ஐ டேக் அ கால் இல்லை, பட் தே ட்ரைட் மீ டோல் மீ நீங்கள் போகாதீங்க, அவருக்கு ஒர்க் பண்ணாதீங்கன்னா. இல்லை நான் அந்த முடிவு எடுத்துட்டேன், அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் போய் ஒர்க் பண்ணேன் மேடம். இப்போ கோயம்புத்தூரோ திருநெல்வேலியோ அந்த இடங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது. 10 to 12%. திருநெல்வேலி பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் 18% இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆவரேஜா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடங்கள் எல்லாமே அந்த டவுன் சவுத்தோ இல்லை சவுத்தோ வந்து இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ண பிளேஸ் அப்படிங்கிறதுலாம் அந்த களம் வந்து நீங்கள் போடக்கூடிய ஒர்க்கை ஏற்றுக்கிறதுக்கு ரிசப்டிவாக இருப்பாங்க. பட் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஃபீல்டுனா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பிகாஸ் நீங்கள் இறங்கி இப்போ ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் கோயம்புத்தூரில் பண்ண அதே வேலை தான் மேடம். பிளாட்ஃபார்மை செட் பண்ணி பப்ளிக் ஒர்க்கில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் கோயம்புத்தூரோ திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே இயங்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் செய்கிற வேலையை ஆட்டோமேட்டிக்காக ஆர்எஸ்எஸும் நாங்களும் கலந்து செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கு நிறைய, ஏன்னா வந்து பப்ளிக் ஒர்க்கில் நாங்கள் இன்வால்வ் ஆகிட்டோம்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மேடம். அது பார்ட்டி பிஜேபி அதனுடைய ஐடியாலஜி அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்களினுடைய பொலிட்டிக்கல் சைக்காலஜியை இன்னும் பிஜேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மக்கள் 2 மேஜர் பார்ட்டிஸை டிசோன் பண்ணிட்டு புதுசாக 2 பார்ட்டியை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. எப்படின்னு சொல்கிறேன், உதய் மின் திட்டம் 2017 ஜெயலலிதா கையெழுத்து போடுறாங்க. 2017 2021 வந்து அதிமுக ஆட்சி தான் நடக்குது. ₹1 கூட கரண்ட் பில் ஏற்றலை. ஏன்னா அதிமுக அப்போதைய மந்திரி வந்து ரொம்ப கிளியராக சென்டர் கூட ரொம்ப நல்ல அலையன்ஸ் வச்சுட்டு பியூஷ் கோயலை போய் அடிக்கடி பார்த்து இப்போதைக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்குது மக்களுக்கு, புயல் அடிச்சிருக்கு, கோவிட் வந்திருக்கு, தயவுசெய்து இப்போது ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி போய் அவங்களோட கலந்து ஆலோசித்து 21 வரைக்கும் ஒரு வாட்டி கூட கரண்ட் பில் ஏற்றலை. மிஸ்டர் தங்கமணி ஏற்றவே இல்லை. இப்போ 2022 கிட்டத்தட்ட 35% 40% ஏற்றிட்டாங்க. திரும்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சென்டருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் சென்டருக்கும் பிரச்சனை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மந்த்லி இபி பில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வராமல் ட்வைஸ் இபி பில் வச்சு 35% எடுத்து மக்களை சஃபர் பண்ண வைக்கிறாங்க. மக்கள் எப்போ பார்த்தாலும் உனக்கும் சென்டருக்கும் பிரச்சனை, சரி எதுக்கு உனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு கம்முன்னு யார் வந்து சென்டர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அவங்களே ஓட்டு போட்டால் எங்களுக்கு மக்களுக்கு நல்லது அப்படின்ட்டு டெஃபினட்டாக சேஞ்ச் ஆவாங்க. இன்னைக்கு டிவிகேன்னு ஒரு பெரிய ஒரு கட்சி வந்திருக்காங்க. அவங்க பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. எவ்ரி அதர் டே ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை பற்றி நம்ம மீடியாவில் பேசிட்டு தான் இருக்கும். யூத் எல்லாமே டிவிகே பக்கம் போயிடுவாங்க இல்லையா, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க எப்படி பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு யூத்தோட ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் கலை நேரத்தில் சொல்கிறேன் மேடம்.
100% சிட்டி ஓரியன்டில் இருக்காங்க. பிசி சென்டர்ஸ்லாம் விஜயை விட பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. 2 கிரேட் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் நான் மதிக்கிற லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்கள் திமுகலேருந்து பிரிஞ்சு வரும்போது 18 மாவட்ட செயலாளர்களோட இன்ன வரைக்கும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. கிரேட் ஒரேட்டர். 1978லேருந்து எம்பி. தமிழை பற்றி எல்லாமே தெரிஞ்சவர். லாயர். தமிழ்நாட்டுக்கான அத்தனை பிரச்சனையும் குரல் கொடுத்தவர். ஜெயிலுக்கு சென்றவர். ஆனால் அவர்னாலேயே ஒரு கட்டமைப்பு இருக்கிற 2 பார்ட்டியை கட்டமைப்பு இல்லாமல் எடுக்க முடியாது. அது ரொம்ப இம்பாசிபிள். எப்படி இம்பாசிபிள்னா, ஃபர்ஸ்டே பண்ணுறது இம்பாசிபிள். வித் 4 months 5 months டவுன் த லைன் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அவர்னால பண்ண முடியல மேடம். 18 மாவட்ட செயலரோட பெரிய லெவலில் வந்தார். சரி இல்லை, பட் விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். விஜயகாந்தை விடவா மேடம்? 25-30 வருஷம் ஃபீல்டில் இருந்து மக்களோட மக்களாக இருந்து நெக்ஸ்ட் டோர் மேனாக இருந்து மக்கள் கூடியே பயணித்து கட்சி ஆரம்பித்து ஒரு கூட்டத்துக்கு போனால் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்த அதே கூட்டம் அவர்னால கூட இண்டிவிஜுவலாக சஸ்டெயின் பண்ண முடியாது. எப்படின்னு கேட்கலுங்க. தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி எப்படி இருக்குன்னா மேடம், இப்போ சென்னை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லம்மில் 6 ஃபேமிலி இருக்கும்னு வச்சு. இந்த 6 ஃபேமிலியுமே 5 வருடங்கள் 350 நாள், தட் இஸ் 4 years and 350 days ஒன்றா இருப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு நகை கொடுப்போம். உங்கள் வீட்டில் தயிர் இல்லைன்னா நாங்கள் வாங்கிப்போம். எல்லாமே செய்வோம். ஆனால் இந்த லாஸ்ட் 10 நாள் இருக்குது தெரியுங்களா, நம்ம 2 பேரும் ஒரே ரோட்டில் தான் இருப்போம். நான் அண்ணா திமுக, நீங்கள் திமுக. நீங்கள் ஒரு டேபிள் போடுவீங்க, நான் ஒரு டேபிள் போடுவேன். இந்த 10 நாளைக்கு மட்டும் டிவிலாம் வாங்கி குடிக்க மாட்டோம் நாங்கள் உங்கள் கூட. அந்த ரோட்டில் இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியும். அந்த ரோட்டில் இருக்க அத்தனை பேர் எனக்கு தெரியும். நான் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரோ கட்சிக்காரனோ கண்டினியூஸாக வேலை செய்கிறவனோ கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, மொத்தமாக நானே வீடாக போய் அந்த ரோட்டில் இருக்கிற அத்தனை வீடும் போய் எந்த வீட்டில் ஓட்டு இருக்குது, எந்த வீடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, எல்லா லிஸ்ட்டும் நானும் எடுப்பேன், நீங்களும் எடுப்போம். 2 பேரும் எடுத்துன்னு போய் நீங்கள் டிஎம்கேயில் இருக்கிற அந்த பகுதி செயலாளர்கிட்டையோ இல்லை வட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருவீங்க. நானும் அதையே செய்வேன். கொடுத்துட்டு காலையில் எழுந்துச்சி புக் எடுத்துட்டு 6 மணிக்கு ப்ரீவியஸ் டே போய் நீங்கள் திமுக ஓட்டு கேட்பீங்க, நான் அண்ணா திமுக ஓட்டு கேட்பேன். கேட்டுட்டு உட்காந்துட்டு காலையில் எழுந்துச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு டிக் பண்ணுறேன் தெரியுமா அந்த டேபிளில் உட்காந்து. அது அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சியில் தான் பெரிய லெவலில் இருக்காங்க. எலெக்ஷன் அப்போ என்ன ஆகிடும்னா மேடம், நான் விஜயகாந்த் சாருக்கு பார்த்துருக்கேன், வைகோக்கு பார்த்துருக்கேன். அந்த லாஸ்ட் 20 days 25 days இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் 2 சைட்லையுமே காணா போயிடுவாங்க. இந்த அலையில் அடித்தா மாதிரி அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. லாஸ்ட் 15 நாள் செய்கிற ஒர்க்கு அது ஒரு 5%லேருந்து 6% ஒரு 7% ஓட்டை ஷிஃப்ட் பண்ணும். அதை விட பெருசாக ஒரு அலடிச்சாதான் நீங்கள் அதை பண்ண முடியும். விஜயோடைய கான்செப்ட் எப்படின்னா, அவர் தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். இல்லை, அவர் கூட்டணிக்கு நான் ரெடி, ஆனால் என்னுடைய தலைமையில் இருக்கணும்னு தானே சொல்கிறாரு. என்ன நான் கூட நினைக்கலாம், நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பித்தா என் தலைமையில் இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ரைட் இருக்குது. பட் இப்போ அவர் கூட வருவாங்கங்கிறது, பிஎம்கேலேருந்து வருவாங்கங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்த கூட்டத்தில் அதற்கான பாசிட்டிவ் நோட் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற பிஎம்கே அவர் தன்னையே ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக அவரும் எடுத்தவர் இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு போவாரான்னு எனக்கு தெரியல மேடம். அது அவர் மனசில் இருக்கிறது தான் சொல்ல முடியும். இல்லை, இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது, ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற பேச்சும் இருக்கே. இல்லை மேடம், அது எப்படின்னா, ஏன் காங்கிரஸ் போவாதுன்னு நான் சொல்கிறேன் மேடம். அதுவும் இந்த பீகாருக்கு அப்புறமா விழுந்த அடிக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி யார் மேடம்? இன்னைக்கு டிஎம்கே மட்டும்தான். இப்போ டிஎம்கேவை விட்டுட்டு விஜய் இந்த ஒரு ஸ்டேட் தான் வேணும்னு இந்த பக்கம் அப்படி திரும்பினாங்கன்னா, டெல்லியில் நாளைக்கு ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ இல்லை பிரியங்காவோ அவங்க எலெக்ட் பண்ணுறதுக்கு கேரளா விட்டால் வேறு இடம் இல்லாமல் போயிடும். காங்கிரஸ் டிஎம்கேவை பேக் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, பின்னாடி குத்துனாங்கன்னா, காங்கிரஸுங்கிற ஒரு பார்ட்டி ட்ரவுன் ஆகாமல் இருக்கிற ஒரே ஸ்டிக்கு டிஎம்கே. தி பாயிண்ட் இஸ், அவர் அந்த மாதிரி முடிவு எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் அது மாதிரி எடுத்தாருன்னா இட் இஸ் அ பிக் சூசைட் ஃபார் காங்கிரஸ். அப்போ டிஎம்கே என்ன ஆகும்னா, வில் பி விதவுட் அன் அலையன்ஸ். அப்படியே எங்களுக்கு அட்வான்டேஜ் தான். டிஎம்கே வித் பிஜேபி வித் நரேந்திர மோடி நாங்கள் ஸ்வீப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்வீப் பண்ணுவோங்கிறது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த முறை ஒரு 35 சீட்டு வரைக்கும் பிஜேபி கேட்பாங்க. ஏடிஎம்கே அதுக்கு ஒத்துப்பாங்களா? ஒருவேளை ஏடிஎம்கே ஒத்துக்கலைன்னா பிஜேபி சைட்லேருந்து புஷ் பண்ணுவாங்களா, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அலையன்ஸை பின்வாங்க எடுத்துக்கிற? மேடம், எங்களுக்கு எங்கள் லீடர் சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, 2026 டிஎம்கே இந்த கவர்மெண்ட்டை விட்டு ரிமூவ் பண்ணி
ஏடிஎம்கே தலைமையிலான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு எங்கள் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூட எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் சொன்னது இன் அ கிளியர் டைரக்ஷன். அதனால சீட்டுங்கிறது நம்பர்ஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அது என்டிஏ கவர்மெண்ட் தான். பப்ளிக் எல்லா விதத்திலையுமே அன்ஹாப்பி மேடம். நீங்கள் நான் ஒரு டாப் 5 ப்ராமிசஸ் சொல்கிறேன். கல்வி கடனை ரத்து செய்யலை, நீட்டு சொல்லவே வேண்டாம் அது செய்யலை, மந்த்லி இபி பில் அது செய்யலை, கேஸ் சப்சிடி 100 ரூபாய் அது செய்யலை, பெட்ரோல் சப்சிடி 5 அது செய்யலை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். இது 6 டைரெக்டாக பப்ளிக் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா மேடம்? அப்போ பப்ளிக் நான் அஃபெக்ட் பண்ணிட்டு நான் சும்மாவே சென்டர் ஹிந்தி சென்டர் எங்களை பழி வாங்குது. நீங்கள் 5 வருஷம் ரூல் பண்ணால் நீங்கள் எதை பற்றி பேசணும்? நான் இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க. அவங்க செஞ்ச ப்ராமிசஸ்க்காக புதுசாக நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அதுக்கு கேட்கலாம், இல்லை இதாவது செய்யலாம். எந்த செக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த செக்டர் பப்ளிக் அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த அஃபெக்ட் ஆன பப்ளிக்கு எந்த இடத்துல அவங்களுடைய ரைட்டை காட்ட முடியும்? ஒன்லி ஆன் ஓட்ஸ். நான் 10 ரூபாய் வாங்குறது இந்த பாட்டிலில் நான் திருப்பி நீங்கள் கொடுக்கறதுக்காக உங்கள் காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறேன்னு முத்துசாமி சொல்கிறாரு. குடிக்கிறவங்கிட்ட போய் கமிஷன் வாங்குகிற ஒரு அரசை மக்கள் தண்டிக்காமல் இருப்பாங்களா மேடம்? யாராவது கஸ்டமர்கிட்ட லஞ்சம் வாங்குவாங்களா மேடம்? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. உலகத்திலேயே காசு கொடுத்து வாங்குற கஸ்டமர்கிட்ட 10 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. அது அஃபீஷியலாக ஒரு எக்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 10 ரூபாய் வாங்கலைங்கிறாரு. இப்போ சிட்டிங் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் 10 ரூபாய் வாங்குகிறோம், அது ஏன்னா உங்கள் காலில் கீழே குத்திட போகுது. இதெல்லாம் மக்கள் அப்படியே ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிற மாதிரி மக்களை என்றைக்கெல்லாம் முட்டாள் ஆக்குறீங்களோ. இல்லை, இன்னொரு பக்கம் நிறைய நலத்திட்டங்களும் கொடுத்து தானே இருக்கிறாங்க. ஃப்ரீ பஸ் மகளிருக்கு கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அன்புச்சோலை ஆரம்பித்த வரைக்கும் நிறைய நலத்திட்டங்கள் விரிவுபடுத்திட்டே தானே இருக்கிறாங்க இல்லையா? இலவச பஸ்ஸில் பெனிஃபிட் ஆகிறவங்கப்பா நிறைய பேரா, இல்லை இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணோங்கிறதுக்காக கோயம்பேடை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பாக்கங்கிற ஒரு ஊருக்கு போய் அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு போகிற மாதிரி ராத்திரியும் பகலும் போய் கஷ்டப்படுற பீப்புள். இவங்களுடைய எந்த திட்டங்களுமே மேடம் இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை மட்டுமே 3 மடங்கு ஆக்கிட்டீங்க. கேஸுக்கு மானியம் தரலன்னு கொடுக்கல. ஹவுஸ் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது 200% இன்க்ரீஸ் பண்ணால் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது மேடம், அது ஆட்டோமேட்டிக்காக வாடகையில் இருக்கிறவங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. 4.5 வருஷம் எல்லாருக்கும் கொடுக்கல. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து எல்லாருக்கும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க முதல் ப்ராமிஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கிறது 4.5 வருஷத்தில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு மேலே அவங்ககிட்டேருந்து மாதம் இவங்க ராங் பாலிசிஸ்னால அவங்கள லூஸ் பண்ண வைக்கிறாங்க அதே விமனை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. ஒன்று நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு வேறு கூட்டணிங்கிறது பெருசாக தேவை கிடையாது, இப்போ இருக்கிற பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேவே நாங்கள் பிஜேபி ஏடிஎம்கே 100% பிஎம்கேக்கோ இல்லை விஜயகாந்த் கட்சிக்கோ எங்களை விட டீசெண்டான ஒரு நம்பர்ஸோ டிஎம்கே அண்ட் அலையன்ஸ்னால கொடுக்க முடியாது மேடம். ஸோ டெஃபினட்டாக எங்கள் கூட வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நயினார் நாகேந்திரன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அகாமடேட்டிங் பர்சன். அவருக்கு சிங்கிள் டார்கெட் தான், கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும், ஏடிஎம்கே வரணும். இதுக்காக எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணுவார். ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் ரொம்ப ஒரு பரபரப்பு இருந்தது. எவ்ரி அதர் டே அவர் ஆளும் கட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுவார். எப்போவுமே ஒரு விஷயத்தை பரபரப்பாக வச்சுருக்கிறதும் பிஜேபியை பற்றி வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறதுலையும் இருந்தார். அந்த வேகம் இப்போ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பேச்சு. 2 விதமான பாலிடிக்ஸ் மேடம். நான் ஃபீல்ட் பொலிட்டிஷியன், நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கிற பாலிட்டிக்ஸ். இப்போவும் அண்ணாமலை தினமும் அவங்கள வச்சு செய்கிறார். எங்கள் டிஆர் பாலு ஆகட்டும், அது ஆகட்டும், அவர் 1 டே ப்ரெசன்ஸ்லேயே 100 நாள் 100 விஷயத்தை கவர் பண்ணுவார். நான் ஈவன் 5 நிமிஷம் என்னுடைய மாநில தலைவர்கிட்ட பேச முடியல. டூர்லேயே இருக்கார். காலையில் ஆனால் எல்லா கிராமமாக போய் மக்களை பார்க்குறாரு. சாயந்தரம் ஆனால் கூட்டத்துக்கு போகிறார். நைட் ஆனால் நிர்வாகிகளை பார்க்குறாரு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. வெளியில் அது தெரியாது. நான் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய ஃபேஸ் வெளில தெரியணுங்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் மேடம். 2 கான்செப்ட் இருக்குது எப்பயுமே. ஒரு கான்செப்ட் எம்ஜிஆர் மாதிரி அம்மா ஜெயலலிதா மாதிரி இருக்கவங்க டெஃபினட்டாக வெளியில் தெரியணும். பட் ஃபீல்டை கட்சிக்காரங்களை உத்வேகப்படுத்துவதும் கட்சிக்காரங்களோட பழகி கீழே பார்ட்டியை பில்ட் பண்ணுறது தான் நானும் நயினார்ஜியோலாம் அந்த மாதிரியான பாலிட்டிஷியன்ஸ். பூத்துக்காக 100 பேர் அமிச்சு எல்லா பூத்தும் 102 × 300 கிட்டத்தட்ட
28,000 30,000 பூத்ஸ்க்கு எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரிஸ் நேரடியாக போய் பூத்தில் உட்காந்து அந்த பூத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசி அவங்களோட தங்கி அவங்களுக்கான விஷயங்களை கேட்டு பெரிய சீனியர் லீடர்ஸ் எல்லாமே போயிட்டு பண்ணிட்டு வரோம். அது யார் மாதிரி ஆட்கள், ஐ மீன் ஈவன் ஜென்ரல் செக்ரட்டரி கருணாகராஜ் மாதிரி ஆட்கள் கூட அங்கே போய் வைஸ் பிரசிடென்ட் கூட போய் தங்கிட்டு வந்தார். மிஸ்டர் சக்கரவர்த்தியும் போய் தங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ்னால் நாங்கள் கீழே பார்ட்டி ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். சோஷியல் மீடியாவில் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிறது பார்ட்டி இல்லை. இப்போ நான் சென்டரில் வந்து நிறைய பேர் நாங்கள் செய்கிறத பற்றி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் நாங்கள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்லாம் ஆட்சி பிடிச்சோம், இதுதான் பேஸ் ஒர்க்கு, இதை பண்ணுங்கிறது தான் எங்ககிட்ட டிரெக்ஷனு. அண்ணாமலைஜிக்கு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் அவர் பயங்கரமாக பண்ணுவார், டெஃபினட்டாக பண்ணுவார். அவர் என்னைக்கு வந்தாலும் யுவராஜ் சிங் பேட்டிங் மாதிரி தான். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே, பிகாஸ் ரீசெண்ட் ஒரு இதில் கூட கேட்டிருந்தாரு எவ்வளோ மெச்சூர்டு பர்சன். அவருக்கு வந்து நரேந்திர மோடிஜியோ சரி இல்லை அமித்ஷாஜியோ சரி எல்லாருமே அவர் வந்து த ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபின்னு நினைக்கிறவர். அவர் வந்து நீங்கள் வெளியிலேருந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை சொல்கிறீங்களா? இல்லை, அவரே சொன்னார், நான் அமித்ஷாஜி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான், நான் கொடுத்த ப்ராமிஸ்னால தான் நான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து கோவப்படுவேன்னு சொன்னார். அது வந்து நீங்கள் நினைக்கிறது அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட் பர்சன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் மேடம், ஒரு 10 years டவுன் த லைன், 15 years டவுன் த லைன், ஒரு உதயநிதி ஸ்டாலின், ஒரு விஜய், ஒரு அண்ணாமலை எப்படி இருக்கும்? நான் வந்து உங்களை கேட்கிறேன், ஒரு கட்சியினுடைய மேலிடம் இதுதான் மைண்ட் வச்சிருக்காங்க, எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். பப்ளிக் யோசிக்கிறாங்க சார், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா கட்சி அதுதான் நினைக்கிறாங்களா, மேலிடம் அதுதான் நினைக்கிறாங்களான்னு கேட்கிறேன். 21 ஸ்டேட்ல பிடிச்சி 45 வருஷத்துல இத்தனை ஸ்டேட்டை ரூல் பண்றோம், வித் டிஃப்ரெண்ட் க்ரீடு லாங்குவேஜ் எல்லாத்தையும் வச்சு ரூல் பண்ணக்கூடிய பிஜேபி. அதுதான் நான் கேட்குறேன், லாங் டேர்ம் விஷன் கட்சிக்கு அதுதான். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. ஐ எம் நாட், நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அ ஸ்டேட் மேடம். வெளியிலேருந்து ஒரு பேச்சும் இருக்குது. பிகாஸ் பிஜேபிக்குள்ளேயே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஓல்டு கேடரில் உள்ளவங்களுக்கும் புதுசாக வந்தவங்களுக்குமான ஒரு சலசலப்பு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களே இன்சைடர்ஸே சொல்கிறாங்க, இப்போது புதுசாக வந்திருக்கிறவங்களுடைய அந்த பவராக செயல்படுறது திரு ஜேபி அவர்கள் தான். இந்த சர்ச்சை அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேக்குள்ளேயே வந்து கட்சி புசல்கள் இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அமித்ஷாஜி சொல்லி தான் நான் இந்த 3 பேரையோட, அதாவது ஏடிஎம்கேயோட சேரணும் அப்படின்னு அமித்ஷாஜி சொன்னதுனால தான் அதற்கான நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இப்படி அங்கேயும் கட்சிக்குள்ள பூசல் இருக்கு, பிஜேபிக்குள்ளேயும் கட்சிக்குள்ள பூசல் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இந்த பிரச்சனையினால தான், அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, ஆனால் டெல்லி சைட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர்னால தான் வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டதுனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இதை பற்றி பேசும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் மேடம். இப்போது நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட போகுதுன்னு சொன்னீங்க. ஓகே, விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கும் வந்து எனக்கு பொது தொகுதி வேணுங்கிறதுலேருந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே முரண்பாடு இருக்குது. இந்த முரண்பாடுகள் எல்லாம் வெளியில் பேசப்படுதே ஒழிய உள்ளுக்குள்ளே ஒரு 3 லீடர்ஸ் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி டாக்ஸே இருக்காது. என்ன மாதிரி டாக்ஸ் இருக்குன்னா, எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸ் எங்கள் கோர் கமிட்டியிலேருந்தே பேசும்போது கூட அதுதான் பேசுவாங்களே ஒழிய இந்த வெளியில் இருக்கவங்க தான் இந்த ஸ்மாலர் இஷ்யூஸ் பேசுவாங்க. இல்லை, அது ஸ்மாலர் இஷ்யூன்னு சொல்ல முடியல. பிகாஸ் எலெக்ஷன் வருது, ஒரு கட்சிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்போது அது எலெக்ஷன் வேலையை அஃபெக்ட் பண்ணாதா? மீடியாவுடைய ஒரு கிரியேஷனை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காருன்னா, நயினார் நாகேந்திரன் எங்கள் மாநில தலைவர் போகிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணி எல்லா கூட்டங்களையும் பிரமாதமாக பண்ணணும்னு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய தலைமை கழகத்தில் இருக்க மகாலிங்கமோ மனோகரனோ ஆன் அ ரெகுலர் பேசிஸ் எங்கள் கட்சியில் இருக்கிற மிஸ்டர் மனோகரன்கிட்ட பேசி எங்கே கூட்டம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்ட்டு கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி எடப்பாடி அண்ணன் வந்து போன அத்தனை கூட்டங்களுக்கும் பிஜேபி ஃபுல்லாக கலந்துக்குச்சு. இதனால் வந்து அதில் எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. இப்போது துரைமுருகனுக்கும் மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் குள்ளியே கூட நிறைய இஷ்யூஸ், யார் எந்த போஸ்டிங்க்கு வரணும், யார் பொதுச் செயலாளர் இருக்கணும், பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் இருக்கணும்னு அவங்களுக்குள்ளேயும் நிறைய இஷ்யூஸ் நடக்கும். இன்சைட் பார்ட்டி நடக்கிற இஷ்யூஸ் வந்து டிஎம்கேக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸ். எத்தனையோ பேர் வந்து ஆன்டி உதயா இருப்பாங்க, ஆன்டி கனியாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களோட இஷ்யூஸ் வந்து மீடியா வெளில கொண்டு வராது. எப்பயுமே ஆப்போசிஷனில் நடக்கிற இஷ்யூஸ் வந்து மீடியா பெருசாக பண்ணும். பட் எலெக்ஷன்ஸுன்னு வந்துட்ட பிறகு மேடம் மக்கள் வந்து எப்படி ஆகிடுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இல்லைன்னா யார், அதனால் ஆப்போசிட்டாக யாருக்கு ஓட் பண்ணணும்னு வரும்போது
ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. செகண்ட் வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, புதுசாக வரவங்க வந்து ஓல்டு பீப்புள். தமிழ்நாடுக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க மிஸ்டர் பாண்டான்னு. அவரே ஒரிசாவில் பிஜு ஜனதா தள்லேருந்து எம்பியாக இருந்து வந்து பிஜேபிக்கு வந்து தென் ஸ்ட்ரெயிட்டவே அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி 3 எலெக்ஷன்ஸ் இன்சார்ஜ் கொடுத்து சப்சிக்வெண்ட்டாக இங்கே வந்து பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன சொன்னாருன்னா, புதுசு பழசு அப்படி இப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க்கை என்ன எஃபிஷியண்ட்டாக பண்ணுறீங்க, எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா யார் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க மாற்றுவோங்கிறது தான் அவருடைய கருத்து. அதனால் எங்களுக்கு இன்சார்ஜே ஒரு நியூ பர்சன். இட் இஸ் நாட் தட் ஃப்ரம் த ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் பிஜேபியிலேருந்து வரல. அதனால் அந்த மாதிரி எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது மேடம். ஏடிஎம்கேல கூட பிஜேபியோட ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சது பிடிக்கல தொண்டர்களுக்கு அப்படின்னா ஏடிஎம்கேயோட கொள்கைகள் எல்லாம் டைல்யூட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம். 2011 காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்லேயே இருக்காங்க. யார் யார்? ராஜா எம்பியாக இருக்காங்க, கனிமொழி. இவங்களை அரெஸ்ட் பண்ணுறது யூபிஏ கவர்மெண்ட்டில். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து கண்ட்ரோலில் சிபிஐ வச்சுருக்கோம், இடி வச்சுருக்கோம். அதே மாதிரி அவங்க கண்ட்ரோலில் இருந்த சிபிஐ தான் கேஸ் போட்டு ராஜாவும் கனிமொழியும் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. அப்படி ஜெயிலில் வச்சுட்ட பிறகு கூட வைல் தேவர் இன் ஜெயில் தி அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்டு. அப்படி அதை விட இங்கே என்ன முரண்பாடு நடந்துருச்சு? மேபி நெருக்கடிகள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு நெருக்கடினால தான் இபிஎஸ் அவர்களும் சரின்னு சொல்லியிருக்கிறாரு அலையன்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே. எப்படி? ஏன்னா அப்போ திமுக வந்து நாங்கள் நெருக்கடியில் தான் காங்கிரஸோட அலையன்ஸில் சேர்ந்தோன்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அப்படி எப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க? உங்களுடைய ஒப்பீனியன் இல்லையா? இல்லை, ஒப்பீனியன் ஒரு பக்கம் அப்படி சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இடி ரைட்ஸ் எலெக்ஷன்ஸில் 21 நாங்கள் ஒன்றா நின்னோம், 21 தோத்துட்டோம், 24 மட்டும்தான் நாங்கள் வந்து தனித்தனியாக நின்னோம். நவ் 26 வந்து மறுபடியும் ஒன்றா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நிற்கிறோங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். வெற்றி வந்து எங்கள் கூட தான் இருக்கும். அது வந்து பப்ளிக்கோடைய பர்செப்ஷன் என்னென்னா 100% நரேந்திர மோடி ஹெட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நரேந்திர மோடி சப்போர்ட் பண்ணுற ஏடிஎம்கே ஜெயிச்சாதான் மக்களுக்கு எல்லா நலங்களும் எல்லா நன்மைகளும், வெதர் இட் இஸ் மெட்ரோ ரயில், வெதர் இட் இஸ் ஏர்போர்ட், இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் பணம் இல்லை இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுமூகமாக நல்லபடியாக நடத்தினா அது மக்களுக்கு நன்மையை பயக்குங்கிறதுக்காக டிஎம்கேவை அவாய்ட் பண்ணிவிட்டு பிஜேபி ஏடிஎம்கேவை நல்லா பண்ணுவாங்கங்கிறது எங்களோட ஒப்பீனியன் மேடம். இந்த 2026 எலெக்ஷனில் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாவோ இல்லை ஒரு ஆப்போசிஷனாவோ நீங்கள் பார்க்குறது டிஎம்கேவா, டிவிகேவா அல்லது ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டியா? டிஎம்கே அலையன்ஸ் தான் மேடம். எலெக்ஷன் வந்து இன் தி எண்ட் இப்போ வந்து பீகார் எடுத்துக்கோங்களேன். மிஸ்டர் பிகே வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு 40 டெலிவிஷன்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக அவர் வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணுவார். அவர் போன இடத்துலலாம் பயங்கரமாக கூட்டம்லாம் வந்தது. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பயங்கரமான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் அதை நம்பவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் ஓட்டு பூத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி கிட்லாம் தெரியாது மேடம். எங்களுக்கு பப்ளிக்காக தெரியும். இப்போ காக்கா தோப்புன்னா காக்கா தோப்பில் பிளாக் ஏல வந்து ரமேஷ் தான் வந்து அங்கே பவரான ஆள், அவனை முடிச்சா காசு முடிக்கணும்னு. அது வந்து கேபிக்கோ பிகேக்கோ தெரிய வாய்ப்பு இல்லை. பட் ட்ரம்ப் வரைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிலீவ் பண்ணுறோம். கரெக்ட். அதாவது மேடம் ஏஐ மாதிரி நாங்கள் வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி எங்களை கொண்டு வந்துட்டீங்களே ஒழிய, எங்களை பொறுத்த வரைக்குமே என்னுடைய மாநில தலைவர் ஆகட்டும், இல்லைன்னா எடப்பாடி அண்ணன் ஆகட்டும், ஈவன் மிஸ்டர் ஸ்டாலின் ஆகட்டும், எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட அவ்வளவா எங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இல்லை. அது அவரே அவர் எலெக்ஷனில் ஒன்றும் பண்ண முடியல. இல்லையே, ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்லிட முடியாது. போன எலெக்ஷன் அவங்க ஒர்க் பண்ணி தானே கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்களே. ஸ்டாலின் தான் வர. அதனால வந்து அவங்க பண்ணுற எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிற எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து தேவையே இல்லாமல் புது ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருவாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துட்டு சஃபர் பண்ணுற ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. ஆல் தி கவர்மெண்ட்டோடைய பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆல்ரெடி அண்டர் ஹெவி லாஸ். அண்ட் இஃப் யூ டோன்ட் டிக்கெட் தெம், அதுக்கான பெட்ரோலோ டீசலோ அந்த கேபிட்டல் காஸ்ட்டோ கண்டக்டர் டிரைவருடைய காஸ்ட்டு இதெல்லாம் எங்கேருந்து ரிகவர் பண்ணுவீங்க? நீங்களும் நானும் கொடுக்குற டேக்ஸ்லேருந்து தான். ஆல்ரெடி பட்ஜெட் வந்து அதனால தான் 50-60 வருஷமாக இந்த 4 லட்சம் கோடி 8 லட்சம் ஆச்சு. எல்லாருமே வந்து நீங்கள் இதே பஸ்ஸஸை நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்து அதுக்கான ரீசனபிளாக கொடுத்தீங்கன்னா எந்த பப்ளிக்குமே பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் மாதிரி இப்போ பாருங்கள், அவர் எங்கே இருந்தாருன்னே தெரியல. அவர் இந்த எலெக்ஷனில் அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. என்னோட உங்களுடைய டைரக்ட் ஆப்போசிஷனுங்கிறது டிஎம்கே தான்.
நன்றி சார். நன்றி மேடம், தேங்க்யூ.